வணக்கம், நான் உங்கள் நண்பன் புதுயுகம், போட்டித் தேர்வர்களின் துணைவன். டிஎன்பிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட். ஏன்னா ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தால் மட்டும்தான் நாமளால் அடுத்த ஹிஸ்ட்ரியை மேக் பண்ண முடியும் இல்லையா? அந்தளவுக்கு ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம பூமிக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இன்றைய வாழ்க்கை அப்படிங்கிறது இதுவும் ஒரு காலகட்டத்தில் ஹிஸ்ட்ரியாக மாறும். ஏன்னா இங்கே நிறையா விஷயங்கள் இங்கே பூமியில் வாழக்கூடிய எந்த இனமாக எந்த உயிரினமாக இருந்தாலும் அதற்குன்னு ஒரு வரலாறு உண்டு. காலப்போக்கில் அது மண்ணுக்கு கீழே போனாலும் அதுவும் ஒரு வரலாறு தான். மண்ணுக்கு மேலே இருந்தாலும் வரலாறு தான், மண்ணுக்கு கீழே இருந்தாலும் வரலாறு தான். அப்படிப்பட்ட வரலாற்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. சரி, இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம படித்து நம்மளோட லைஃப்பில் ஏதாவது உதவ போகுதா அப்படின்னா, இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே டைரெக்டாக நாமளே அதை ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முன்னாடி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஏற்கனவே இப்படியெல்லாம் ஒரு வழிமுறைகள் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுதை நாம் இன்னும் முன்னாடி போகிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இல்லையா? சரி, இப்போ இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எதுக்காக உதவுது அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த பீப்புள், சொசைட்டி, நேஷன் அண்ட் ஃபைனலி த ஹோல் ஹியூமனிட்டி கெட்ஸ் எ சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் பிலாங்கிங். ஒட்டுமொத்த இந்த மனித சமூகத்தை மட்டுமில்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூல் தான் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. சரியா? சரி, ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது டஸ் நாட் மீன் ஒன்லி த டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட் டு கிங்ஸ் ஆர் டைனஸ்டி. அதாவது மன்னர்கள் அவங்க வாழ்ந்த காலத்தையும் நேரத்தையும் குறிக்கிறது மட்டுமல்ல ஹிஸ்ட்ரி. இது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வெளிப்பாடு, மனித சமுதாயத்தின் வெளிப்பாடு தான் வரலாறு அப்படிங்கிறது. சரியா? சரி, அப்போ வரலாறு அப்படின்னா அது எங்கே வரைக்கும் இருக்குது? ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கணும் இல்லையா? அப்போ வரலாறுனா எது வரைக்கும் நம்ம படித்த வரலாறு அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்கவேட் பண்ணும்போது ஏதோ ஒரு மெட்டீரியல் கிடைக்குது. அந்த மெட்டீரியல் நம்ம கார்பன் டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வருஷம் எத்தனை மில்லியன் இயர்ஸாக கூட இருக்கலாம். அதனால் ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் இயர்ஸ் அதாவது ஒரு லிமிட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சரியா? சிம்பிளாக ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் என்டையர் ஹியூமன் பாஸ்ட். மனிதனோட முந்தைய கால வாழ்க்கை என்பது தான் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? இதை தான் பல விதமாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பொருட்களும் கிடைக்க மனிதன் இப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு யூகத்தில் தான் வரலாறை பிரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அக்ரிகல்ச்சர் கண்டிப்பாக இருந்திருக்கும். அது இப்போ எதை வச்சு அவங்கள மூலதனம் இருந்ததுன்னா ஸ்டோனு. அப்போ அதனால் ஸ்டோன் ஏஜ். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய விலங்குகள் இருந்திருக்கு. ஏன்னா காட்டில் தான் மனிதன் வசிச்சிருக்கான். அப்போ காட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேட்டையாடி இருப்பான். இதுதான் இவங்களோட வாழ்வாதாரமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வரலாறு எழுதப்பட்டது. சரி, இப்போ இந்த வரலாறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வரலாறையுமே நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். எப்படின்னா, முதல்ல ப்ரீ ஹிஸ்ட்ரி, அதாவது இந்த ஸ்டோன் ஏஜ் காலகட்டம்லாம் இருக்கு இல்லையா? அந்த காலகட்டத்தில் ஏதோ அவங்க ஒரு குறியீடை சிம்பிளாக வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அந்த குறியீடு என்னங்கிறது இப்போ வரைக்கும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எழுத்து வகையெல்லாம் உருவாகலை. இன்னும் சொல்லப்போனால் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான தன்னோட உடம்பில் சத்தம் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஒளி வடிவம் கூட தெரியாமல் தான் இருந்தது. அதனால் ரிட்டன் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மட்டும் ஏதோ ஒரு சிலது இருக்குது. அதுபோக அவங்க ஸ்டோன் ஏஜில் இருந்தாங்கன்றதுக்கான சில ஸ்டோன் ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இல்லை, சின்னதாக அவங்க ஒரு ஸ்டோன் உருவாக்கின இடம், நிறைய கற்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் இந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் தான் வருது. அதே தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்ட்ரி, வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது. சரியா? இதில் எந்த ரிட்டன் எவிடன்ஸும் இல்லை. இப்போ ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னா ரிட்டன் எவிடன்ஸ் இல்லாதது. அடுத்த ஹிஸ்ட்ரிக்கு முன்னாடி என்ன அடுத்த ஹிஸ்ட்ரி மாத்திரம் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. இது நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியடில், அதாவது மனிதன் கற்காலத்தில் ஸ்டோன் ஏஜ் இருக்கு இல்லையா? அதிலே பேலியோலித்திக், நியோலித்திக் அப்படின்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம்னு. இந்த காலகட்டத்தில் ஏதோ சின்ன குறியீடுகளை அவங்க வச்சுட்டு போயிருந்தாங்க. ஆனால் அது எழுத்து வடிவமாலாம் இல்லை. அதற்கடுத்து இந்த கற்காலம்லாம் முடிந்ததுக்கப்புறம் கற்காலம் தான் சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். அப்போது ஒரு நாகரிக கான்செப்டுக்குள்ளே முதல்ல வந்திருந்தோம். அப்போ எழுத்து வடிவமெல்லாம் உருவாகி இருந்தது. அந்த எழுத்து நம்மளால் படிக்க முடியுது அப்படின்னா நிறைய எழுத்துக்களை படிக்க முடியலை. டஸ் நாட் டெசிஃபர். அப்போது படிக்க முடியலை அப்படிங்கும்போது அந்த ஹிஸ்ட்ரி, ஆனால் எழுத்து வகையில் இருக்குது, அந்த ஹிஸ்ட்ரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறோம். அடுத்த தேர்ட் ஒன் ஹிஸ்ட்ரி. இது ரிட்டன் எவிடன்ஸ். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க எல்லாமே ரிட்டன் எவிடன்ஸ் தான். இதை தான் நம்ம ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹிஸ்ட்ரியை ப்ரீ ஹிஸ்ட்ரி, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு 3 விதமாக பிரிக்கலாம். சரியா? சரி, இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? இது என்னென்ன சோர்ஸஸ், எப்படி நமக்குலாம் தெரிஞ்சது எப்படி ஒரு வரலாறு இருக்குது அப்படிங்கிறது? அதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் ஆர்கியாலஜிக்கல் ரெக்கார்ட்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியமானது.
நிறைய தொல்லியல் சான்றுகள் தான் நம்மளுடைய இவ்வளவு பெரிய வரலாற்றை டிசைன் பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். சரியா? அதுவும் லிட்ரரி. சரி, இந்த லிட்ரரியில் என்னென்ன சோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னா, வேத காலகட்டத்தில் இருந்த டெக்ஸ்ட்டு, அது சான்ஸ்கிரிட்டில், பாலியில், பிராகிருத்தில், இன்னும் சில லிட்ரேச்சர்ஸில் இருந்தது. அது போக ஃபாரினர் அக்கௌண்ட்ஸ், அதாவது இந்த இந்திய தேசம் அப்படிங்கிறது பல்வேறு தரப்பட்ட மக்களாலும் வெளிநாட்டு மக்களாலும் இந்தியாவுக்கு வந்து செல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தளமாக தான் இருந்திருக்கு. அதனால தான் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தவங்க நிறையா இதை பற்றி குறிப்புகளை எழுதி வச்சுருக்காங்க. அதுவும் நமக்கான சோர்ஸஸாக தான் இருந்திருக்கு. சரியா? அப்போ அந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸில் என்ன அப்படின்னா, எபிகிராபிக், கல்வெட்டில் எழுதப்பட்ட சோர்ஸஸ். ஏன்னா நம்ம மன்னர்கள் நம்மளோட அவங்களோட வெற்றியையும் தோல்வியையும் அவங்க கொடுத்த கொடை எல்லாத்தையுமே கல்வெட்டில் உருவாக்கியிருக்காங்க. அதுவும் நமக்கான சோர்ஸஸ். அப்புறம் நியூமிஸ்மேட்டிக், நாணயவியல். அந்த நாணயத்தில் மன்னரோட புகைப்படமோ ஏதோ ஒன்று அச்சிட்ருக்காங்க. அதுபோக இன்னும் சில அவங்க கட்டிட கலைகளுக்கான சில எடுத்துக்காட்டுகள். இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுக்கான சோர்ஸஸ் அப்படிங்கிறது. சரியா? ஒவ்வொரு இடத்துலையும் தோண்ட நமக்கு புதுவிதமான ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் கிடச்சிட்டே தான் இருக்குது. சரி, இப்போ ஃபாரின் அக்கௌண்ட்ஸ், அதாவது எந்த விதமான லாப நோக்கம் எதுவுமே இல்லாமல் பல கடல்கள், பல தேசங்கள் கடந்து இந்திய தேசத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய நோட்ஸை ரெடி பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்னொன்று, இந்த ஹியூன்சாங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, இப்போ இந்த பிக்சரில் கொடுத்துருக்காரு இந்த ஹியூன்சாங். இவர் யார் அப்படின்னா, சைனாவிலேருந்து வந்திருக்கிறார். இவர் வந்த அந்த காலகட்டம் அப்படிங்கிறது சைனாவில் பயங்கரமான போர்லாம் நடந்திருக்கு. அதையும் மீறி தான் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இன்னும் பல நாடுகளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பி வந்தவர் தான் இந்த ஹியூன்சாங். எக்கச்சக்க இடர்பாடுகளை சந்தித்து கடைசியில் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலே தங்கியிருந்து இந்தியாவில் உள்ள அனைத்து விஷயங்களையும் குறிப்பாக எடுத்து வச்சு இப்போவும் அவருக்கு அங்கே பயங்கரமாக வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க சைனாவில். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபாரின் ட்ராவலர் தான் ஹியூன்சாங். இவரை படிக்காமல் வரலாறே எழுத முடியாது. ஏன்னா இவரோட நோட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, டியூரிங் 3 to 300 BC மெகஸ்தனிஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க தூதர், அவர் இங்கே சந்திரகுப்த மௌரியரோட அவைக்கு வந்திருக்கார். அப்போ அவைக்கு வந்தவர் அப்படின்னா வந்து ஒரு நாளில் போகிறதில்ல, வந்து வருஷக்கணக்காக இங்கே தங்கியிருந்து அவங்களோட வாழ்வியலில் என்ன நடக்கு எல்லாத்தையும் அவங்க கொடுக்குற தண்டனையிலேருந்து கொடுக்குற கொடையிலேருந்து எல்லாத்தையுமே எழுதி வைப்பாங்க. அதுதான் இன்றைக்கி நாம் ஹிஸ்ட்ரியாக படிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒன்றா இருந்தது. சரியா? இந்த மெகஸ்தனிஸ் கிரேக்கத்திலேருந்து வந்திருக்காரு. இவரோட புக்கு தான் இண்டிகா. இது நிறையா முறை கேள்வியில் கேட்ட ஒன்று. மெகஸ்தனிஸோட புக்கு இண்டிகா. அது ஒட்டுமொத்த, அதுக்காக இப்போ இவர் சந்திரகுப்த மௌரியரோட அவைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா அதை மட்டும் எழுத போகிறதில்ல, அவரோட கான்டெம்பரரி ரூலர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள பற்றியும் சேர்ந்து எழுதுவார். அந்த அளவுக்கு நமக்கு ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப உதவியாக இருந்தது இவரோட எழுத்துக்கள்லாம். அப்புறம் இன்னொரு புக்கு, பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி, எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு. இதுக்கான ஆத்தர் வந்து பெரிய அளவில் கிடைக்கல. ஆனாலும் இவர் இந்த கடலை பற்றி எழுதியிருக்கார் இல்லையா? அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவரோட கடல் பயணங்களை பற்றி எழுதி வச்சுருந்துருக்காரு இந்த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி அப்படிங்கிற புக்கில். அடுத்து டோலமி அப்படிங்கிறவர் ஜியாகிரபிக்கல் ட்ரேட்டைஸ் ஆன் இந்தியா, அதாவது ஒட்டுமொத்த ஜியாகிரஃபியை பற்றி எழுதினவர் தான் இந்த டோலமி. இதெல்லாம் டேரெக்டாக மேட்ச் ஃபாலோயினே கேட்பாங்க, ஜியாகிரஃபியை பற்றி எழுதினது யார், டோலமி அப்படிங்கிறதுலாம். ஓகேவா? சரி, அப்புறம் சைனாவிலேருந்து வந்த 3 முக்கியமான புத்த துறவிகள், புத்திஸ்ட் பில்கிரிம்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, ஃபாகியான், இவர் 5th century ADலே வந்துட்டார், ஏனா டொமினி. அதுதான் இப்போல்லாம் என்ன ஆச்சு, இதுக்கு முன்னாடி வந்து BC ADன்னு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா BCE, பிஃபோர் காமன் எரா, இது காமன் எரா, பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அது எதுக்கு நம்ம ஒரு மதத்தை குறிப்பிடணும் அப்படின்றக்காக இப்போ நம்ம கரண்ட்டில் இருக்கிறது பிஃபோர் காமன் எரா தான். அப்புறம் ஃபாகியான் வந்தார், அவர் 5th century ADயில் வந்தார். அப்புறம் ஹியூன்சாங் வந்தார், அவர் 7th centuryயில். அப்புறம் ஐட் சிங் வந்தார், அவரும் 7th centuryயில். இவங்கெல்லாம் வந்து தான் நமக்கு மிகப்பெரிய விலை மதிப்பற்ற ஒரு குறிப்பேடுகளை கொடுத்தது, நம்மளோட இந்திய வரலாறு எழுதுவதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. சரியா? அப்புறம் ஹியூன்சாங் அப்படிங்கிறவர் யாரோட அவை கலக்கத்து வந்தார் அப்படின்னா, ஹர்ஷவர்தனா. இவர் ஹர்ஷவர்தனா வந்தபோது தான் இங்கே கிட்டத்தட்ட அந்த 5th century ADயில் வந்திருக்காரு இல்லையா, இங்கே பயங்கரமான சண்டைகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஒட்டுமொத்த வரலாற்றையுமே இவர் எழுதி வச்சுருந்துருக்கிறார். சரியா? அடுத்த அல்பெருனி, அவரும் இந்தியாவை பற்றின மிக முக்கியமான தகவல்கள்லாம் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு அந்த வரலாறில். இவர் யார் அப்படின்னா, அரபுலேருந்து வந்த ஸ்காலர். இதில் மேட்ச் ஃபாலோயிங்கில் ஹியூன்சாங் அப்படிங்கிறவர் சைனா, அல்பெருனி அப்படிங்கிறது அரப் ஸ்காலர். இவர் யாரோட வந்தார் அப்படின்னா, மஹமூத் ஆஃப் கஜ்னி அப்படிங்கிறது இடம், அந்த இடத்தை சேர்ந்த மஹமூத், அதுதான்
பேர். சரியா? மாமுத் தான் அவரோட பேர். கஜினிங்கிறது அவரோட பேர் கிடையாது. அவரோட பீரியடில் அவரோட காலகட்டத்தில் இங்கே வந்து தான் நிறைய வரலாறு இவர் எழுதியிருந்தார். ஓகேவா? அப்புறம் ஃப்ரெட்ரிக் மேக்முல்லர், இவர் ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரர் தான், ஆனால் வாழ்ந்ததில்லை இங்கிலாந்தில். இவரும் இவங்களோட குறிப்புகள்லாம் நம்மளுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமல்லாமல் நாம் விழிப்புணர்வு அடைகிறதுக்கும் நிறைய வழியில் உதவி பண்ணுது இந்த இவங்களோட மேக்ஸ்முல்லரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். சரியா? ஓகே, மேக்ஸ்முல்லரோட டாக்குமெண்ட்ஸ் அதுவும் நமக்கு ஹிஸ்ட்ரியை டிசைன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணிச்சு. அப்புறம் விஏ ஸ்மித், வின்சென்ட் ஆர்த்தூர் ஸ்மித் அப்படிங்கிறவர், இவரும் பிரிட்டிஷில் ஒரு சர்வெண்ட்டாக இருந்தவர் தான். இவரோட டெக்ஸ்ட் புக் தான் ஏர்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா 1904. இதுவும் ஃபாரினர்ஸோட ரோல் என்ன இந்த இந்தியாவில் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக எழுதியிருந்தது நம்ம விஏ ஸ்மித். ஓகேவா? அதுலேயும் முக்கியமாக யாரை பற்றி குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா அலெக்சாண்டரோட இன்வேஷன். இவரோட ஒட்டுமொத்த புக்கில் 1/3 அதுக்குன்னே ஒதுக்கியிருக்காரு. ஏன்னா அலெக்சாண்டர் இப்படிப்பட்ட உலகத்தையே கட்டி ஆளணும்னு நினச்சவர் இல்லையா, அவரை பற்றினதான். அடுத்து இந்தியன் லிட்டரரி சோர்சஸ். இந்தியாவில் இருந்த சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புராணங்களும் காப்பியங்களும் நிறையா உருவாகி இருந்துச்சு. ஏன்னா மன்னர்கள் காலகட்டத்தில் அதை இயற்றுவதற்குனே ஒரு டீம் இருந்திருக்கும் இல்லையா. ஆனால் எல்லாம் இயற்றிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் சரியான வரிசையில் இல்லை. சரியாக வரிசைப்படுத்தியிருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருந்திருக்கும். அது சரியாக வரிசைப்படுத்தப்படலை. அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான். சரியா? அதுபோக வேத காலகட்டத்தில், அதாவது நமக்கு ஸ்டோனேஜ் இருந்தது, ஸ்டோனேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வேத காலம் வந்தது. சரி, இந்தஸ் வேலை சிவிலைசேஷன் வந்தது. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் வந்தது தான் வேத காலம் அப்படிங்கிறது, வேதிக் லிட்ரேச்சர். ஏன்னா ஆரியன்ஸோட இன்வேஷன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஒரு 4 வேதங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ரிக், யாஜுர், சாமவேதா அண்ட் அதர்வண வேதா அப்படின்னு சொல்லி 4 வேதங்கள் உருவாக ஆரம்பிச்சது. சரி, இந்த வேதங்கள்லாம் எதை சொல்லுது அப்படின்னா அவங்களோட கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை சொன்னதே தவிர எதை சொல்லலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை சொல்லவே இல்லை. இது ரொம்ப முக்கியம். சரியா? அவங்களோட கலாச்சாரங்களை மட்டும்தான் சொன்னது. ஏன்னா அந்த வேத காலகட்டத்தில் நிறைய மந்திரங்கள், அப்புறம் அந்த சூனியங்கள் இதெல்லாம் நிறையா உருவாக ஆரம்பிச்சது. இந்த காலகட்டம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்ததுனால தான் எளிமையான 2 சமயங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஒன்று சமணமும், இன்னொன்று பௌத்தமும். சரியா? ஏன்னா வேத காலகட்டத்தில் கட்டுப்பாடுகள் நிறையா உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் முன்வேத காலம், பின்வேத காலம்லாம் இருக்குது. ரிக்வேத காலம் மட்டும்தான் முன்வேத காலம், ரிமைனிங் யாஜூர், சாமா அண்ட் அதர்வனா 3மே பின்வேத காலம் தான். ஓகேவா? இது வேத நூல்களும் நமக்கு உதவியாக இருந்தது. அதுபோக அர்த்த சாஸ்திரா, இதை எழுதினவர் கௌடில்யா அல்லது சாணக்கியா. இவரும் சந்திரகுப்த மௌரியரோட அவையில் இருந்த ஒரு ஆள் தான். இவரும் முக்கியமாக நம்ம தமிழ்நாடு வரைக்கும் பேசியிருக்காரு நம்ம கௌடில்யா சாணக்கியா அப்படிங்கிறவர். நம்ம சந்திரகுப்த மௌரியரோட பொலிட்டிக்கல் குரு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்புறம் முத்ரா ராட்சசா, இதை எழுதினவர் விசாகதத்தா. இதெல்லாம் டைரெக்டாக மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் கேட்கக்கூடியதான். சரியா? இதுவும் நம்மளோட சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய நூலாக தான் இருந்தது முத்ரா ராட்சசா. அப்புறம் மாளவிகா அக்னிமித்ரம், இது எழுதினவர் காளிதாசன். காளிதாசன் நிறைய எழுதியிருக்காரு, சாகுந்தலம் அதெல்லாம் எழுதியிருக்காரு. அதில் முக்கியமான ஒன்று இந்த மாளவிகா அக்னிமித்ரம். சரியா? இது புஷ்யமித்ர சுங்க டைனஸ்டியை பற்றி எழுதினதா வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு, மாளவிகா அக்னிமித்ரம். அப்புறம் ஹர்ஷ சரிதா, ரிட்டன் பை பானபத்தா எழுதின ஹர்ஷ சரிதம். நெக்ஸ்ட்டு ராஜா தரங்கினி, இதை எழுதினவர் கல்ஹானா. இது எல்லாமே மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் தான் கேட்கறது, வேறு எதுவும் பெரிய இல்லை. சரியா? இது எல்லாமே நம்மளோட ஹிஸ்ட்ரியை படிச்சுக்கிறதுக்கான ஒரு டேட்டாஸ் தான் இந்த புக்கெல்லாம். அப்புறம் தீபவம்சா, மகாவம்சா, இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் இருந்த புத்தகங்கள், புத்த மதத்தை பற்றிய புத்தகங்கள். இதெல்லாம் தீபவம்சா, மகாவம்சா. அதுபோக நம்மளுடைய தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட சங்க இலக்கியங்கள், அது ரொம்ப 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 முக்கியம். எல்லாமே பெரிய இப்போல்லாம் கவிதை எழுதுனா 2 வரியில் எழுதுகிற அளவுக்கு ஹைக்கு கவிதையெல்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் எழுதுனாங்க அப்படின்னா பக்கமாக எழுதுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய நூல்கள் இருந்தது. 11 மேல் கணக்கு, 11 கீழ்கணக்கு நிறைய இருந்தது இல்லையா. எல்லாமே நம்மளுடைய மன்னர்களை பற்றி எழுதப்பட்ட முக்கியமான சங்க இலக்கியங்கள் தான். ஓகேவா? இன்னொன்று, அதுவுமே காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே தான் இருந்திருக்கு. சங்க இலக்கியங்களோட இதுவுமே அப்டேஷன் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு ஒவ்வொரு காலகட்டத்துலேயும். சரியா? அடுத்து ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படிங்கிறது தொல்லியல் ஆதாரங்கள் அப்படிங்கிறது. அதுக்கு முக்கியமானது என்னது? கல்வெட்டியல், அப்புறம் நியூமிஸ்மேட்டிக்ஸ், நாணயவியல். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு தான் நம்மளோட இந்தியாவோட கடந்த காலத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ ஒரு மன்னர்கள் நாணயங்களை வெளியிடுறாங்க அப்படின்னா சும்மா ஏனதான நாணயத்தை வெளியிட போகிறதில்ல. அந்த நாணயத்தில் ஏதாவது ஒரு குறியீடை வச்சு தான் வெளியிடுவாங்க. அந்த நாணயத்தோட குறியீடு அப்படிங்கிறது அந்த மன்னரோட வெற்றியாக கூட இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது மிகப்பெரிய நாட்டை கைப்பற்றி இருக்கும்போது, இல்லை ஒரு மிகப்பெரிய படையை விரட்டி அடிச்சிருக்கும் போது, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒன்று அதில், அல்லது அவர் நிறைய வீணை வாசிக்கிற மாதிரி, இந்த மாதிரி எந்த சிம்பிள் வேணாலும் அதில் இருக்கலாம். சரியா? அதில் முக்கியமானது இந்த நாணயவியலை பற்றி, நாணயவியல் மூலமாக யாரெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கிரேக், சக்கா பார்த்தியன்ஸ்,
அப்புறம் குஷானா கிங்ஸ் இவங்களை பற்றிலாம் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்து ஆர்கியாலஜிக்கல் மோனுமெண்ட்ஸ், நிறைய கட்டிடங்கள் நமக்கு விட்டுட்டு போனது. அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயந்தான். அது நமக்கு நிறையா தகவல்களை தரக்கூடியது. ஏன்னா எல்லா சுவர்கள்லையுமே நிறைய ஆதாரங்களை விட்டுட்டு போயிருக்காங்க, எழுதிட்டு போயிருக்காங்க இல்லையா? அதுவும் முக்கியமாக கோவில்களில் அவங்களோட இது வேறு எங்கே பார்க்கலாம் அப்படின்னா குப்தா பீரியடில் நிறையா எழுதிட்டு போயிருக்காங்க. அப்புறம் குப்தா பீரியடில் தான் லார்ஜ் கேவ்ஸ், நிறையா குகைகள்லாம் சைத்தியாஸ், விகாராஸ் இதெல்லாம் வழிபடக்கூடிய இடங்கள்லாம் அது முக்கியம். அது எங்கே இருக்குது? வெஸ்டர்ன் இந்தியாவில், மேற்கு இந்தியாவில் இருக்குது. இதெல்லாம் நிறைய நமக்கு விட்டுட்டு போன ஆதாரங்கள். அதுபோக கைலாச டெம்பிள் ஆஃப் எல்லோரா, அப்புறம் ரதங்கள் மகாபலிபுரத்தில், இதெல்லாம் நல்லா அதிக வேலைப்பாடுடன் கூடிய கட்டிடங்கள் இதெல்லாம். சரியா? அதுபோக மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, இதுதான் ஒட்டுமொத்த வரலாற்றையுமே திருப்பி போட்ட 2 முக்கியமான சிட்டிஸ். இங்கே இருந்து தான் இந்தியாவின் நாகரிகம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட முதல் வரலாறு, நல்ல வரலாறும் கூட நம்ம மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. சரியா? அதுபோக இதே மாதிரி சைட்ஸ் நிறையா இருக்குது. அதில் முக்கியமானது காளிபங்கன், லோத்தல், தோலாவிரா, ராக்கிகரி, இவங்க எல்லாமே, இந்த சைட்ஸ் எல்லாமே மொஹஞ்சதாரோ ஹரப்பாவோட சமகாலத்தை சேர்ந்தது தான். சரியா? இந்த ஹரப்பா அப்படிங்கிறது, ஹரப்பா மொஹஞ்சதாரோ ரெண்டுமே இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில ஏரியாவை நம்மளோட இந்தியாவிலையும் கவர் பண்ணுது. குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இதெல்லாம் ஒரு சில ஏரியா நம்ம இந்தியாவிலையும் கவர் பண்ணுது. அதுபோக இன்ஸ்பிரேஷன்ஸ், கல்வெட்டுகள் ரொம்ப முக்கியம். எல்லா வரலாற்றையும் கல்வெட்டில் எழுதி வச்சுருந்துருக்காங்க நம்ம ஆட்கள் அந்த காலகட்டத்திலே. ஆனால் கல்வெட்டில் எழுதுறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு மொழி இருந்திருக்கணும் இல்லையா? அந்த மொழி அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியான மொழி, ஒரே மாதிரியான ஸ்கிரிப்டாக இல்லை. ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருந்திருக்கு ஒவ்வொருத்தரோடதும். இப்போ ஹரப்பன்கள் எடுத்துட்டோன்னா சீல்ஸ் இருந்தது. அந்த சீலில் என்ன எழுதியிருந்தாங்கன்னு பெரிய அளவில் நம்மளால் டீகோட் பண்ண முடியலை. ஆனால் ஹரப்பன்கில் சீல்ஸ் இருந்தது. இந்த சீல்ஸில் ஏதோ ஒரு ஓவியமோ இல்லை ஒரு எழுத்தோ ஏதோ ஒன்று அச்சிட்ருக்காங்க. ஆனால் அது என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. அதுபோக அசோகா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அசோகரோட காலகட்டத்தில் கல்வெட்டு ரொம்ப முக்கியம். அதில் தமிழ் மன்னர்களை கூட குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் கல்வெட்டு ரொம்ப முக்கியம். அப்போ என்ன சொல்லிடலாம்? அந்த கல்வெட்டை தெரிஞ்சுக்கிறது மூலமாக அசோகரோட சமகாலகட்டத்தில் இங்கே தமிழ் மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வரலாறு தெரிஞ்சிக்க முடியுது இல்லையா? அதனால் அது ரொம்ப முக்கியம். அது 4 வகையான எழுத்து வடிவத்தில் அசோகரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் கரோஸ்டி ஸ்கிரிப்ட், இது பாகிஸ்தான் ரீஜனில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா ரைட் டு லெஃப்ட், அப்புறம் லெஃப்ட் டு ரைட், இப்படி மாறி போய்ட்டுருக்கும். அதுபோக பிராமி ஸ்கிரிப்ட், இது நார்த்தில் உத்தராஞ்சலேருந்து மைசூரில், சவுத்தில் மைசூர் வரைக்கும் இந்த பிராமி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அப்புறம் பேலியோகிராஃபி அப்படிங்கிறது என்னென்னா, இது ஒரு ஸ்கிரிப்டு, ஒரு லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா அந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும், இல்லை நிறையா ஸ்கிரிப்ட் இருக்கும். அந்த ஸ்கிரிப்டோட டெவலப்மெண்ட் தான் நமக்கு லாங்குவேஜாக உருவாது இல்லையா? அதை பற்றி படிக்கக்கூடிய ஸ்டடி தான் பேலியோகிராஃபி அப்படிங்கிறது. சரியா? ஓகே. எபிகிராஃபிக் ஸ்டடீஸ், கல்வெட்டியல் சார்ந்த படிப்புகள்லாம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா அது 18ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது தான். பிராமி ஸ்கிரிப்ட் வாஸ் அடாப்டட் பை த ரூலர்ஸ் ஆஃப்டர் அசோகா அண்ட் கண்டினியூ ஃபார் சக்சஸிங் சென்ச்சுரிஸ். பிராமி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அசோகோட முடியலை, அடுத்தும் கண்டினியூ தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. சரியா? இந்த அசோகரோட அந்த கல்வெட்டுகளை முதல்ல படித்தது யார் அப்படின்னா 1837 ஜேம்ஸ் பிரின்சப். இவர் தான் முதல்ல அசோகோட கல்வெட்டுகளை படித்து ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கியிருந்தார். அடுத்து ஷகா, சத்ரபாஸ் அண்ட் குஷானாஸ், இவங்களோட கல்வெட்டுகளும் நம்மளோட சமூகத்தையும் சமயம் சார்ந்த விஷயங்களையும் இங்கே இருந்த நல திட்டங்கள் எல்லாத்தையுமே நமக்கு தெரியப்படுத்துறதுல இந்த 2 மன்னர்களோட கல்வெட்டு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஜுனாகர் ராக் இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது இது பாறை கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரோடது அப்படின்னா ருத்ரதாமன். இது 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இதுவும் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. அப்போ இது இன்னும் நமக்கு வரலாற்றை தெரியறதுக்கு, அதுவும் 2ஆம் நூற்றாண்டில் எப்போ கிடைச்ச கல்வெட்டாக வேணாலும் இருக்கலாம், அது அந்த காலகட்டத்தை சேர்ந்த வரலாற்றை நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு உதவுது. சரியா? அதுபோக இப்போ குப்தா பீரியட் வந்தோம் அப்படின்னா குப்தா பீரியடில் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது சமுத்திரகுப்தாவை பற்றி பேசக்கூடியது. அப்புறம் ஆய்கோல் இன்ஸ்கிரிப்ஷன், இது சாளுக்கியா கிங் புலிகேஷன் 2. அப்போ இவரோட காலகட்டத்தில் வந்து இங்கே பல்லவர்களை பற்றி பேசக்கூடியது அப்படின்னு எல்லா கல்வெட்டுகளுமே வரலாற்றை ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியப்படுத்துறதுல உதவியாக இருந்தது. அப்புறம் நியூமிஸ்மேட்டிக்ஸ், நாணயவியல், இதுதான் ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியிலையுமே ட்ரேட் அப்படிங்கிற ஒன்று இருந்ததா இல்லையா, அப்போ மன்னர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறதுக்கு இந்த நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் இப்போ நமக்கு நாணயங்கள்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம அரிக்கமேடுன்னு ஒரு இடம் இருக்குது தமிழ்நாட்டில், நம்ம புதுச்சேரி பக்கம். அந்த அரிக்கமேட்டில் எக்கச்சக்க நாணயங்கள் எடுத்திருக்காங்க. அது ரோம் நகரத்து நாணயங்கள். அப்போ என்ன இருக்குது, நமக்கும் அவங்களுக்கும் நிறைய ட்ரேடு நடந்திருக்குது அர்த்தம். அந்த ரோம் நகரத்து நாணயங்கள் அதிகமாக கிடைச்ச இடம் எதுன்னு கூட கேட்கலாம். அது கோயம்புத்தூர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்புறம் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நியூமிஸ்மேட்டிக்ஸ் தான். சரியா? ஏன்னா கல்வெட்டுக்கு அப்புறம், ஏன்னா நியூமிஸ்மேட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏதோ அதுக்கு அந்த நாணயங்களுக்குன்னு ஏதோ ஒரு வேல்யூ இருந்திருக்கு. அது கோல்டில் இருந்திருக்கு, சில்வரில் இருந்திருக்கு, காப்பரில் இருந்திருக்கு, எப்படி வேணாலும் இருந்திருக்கு.
முதல்ல ஏர்லியஸ்ட் காயின்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னா பஞ்ச் மார்க் காயின்ஸ், சின்ன ஓட்டப்பட்ட மாதிரி காயின்ஸ்லாம் இருந்திருக்கு. அது சில்வராக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம். அப்புறம் தான் கொஞ்ச நாள் என்னாச்சு, தங்கத்தால் காயின்ஸை உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா. இண்டோ-கிரே காயின்ஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் சில்வர் அண்ட் காப்பர் அண்ட் ரேர் லைன் கோல்டு. இந்தியாவுக்கும் கிரேக்கத்துக்கும் இருந்த அந்த ட்ரேடில் இருந்த காயின்ஸ் இருக்குல்லையா, அது சில்வர் காப்பரில் மெஜாரிட்டி இருந்திருக்கு, கோல்டில் பெருசாக இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் மன்னர்கள் தனக்குன்னு ஒரு காயின்ஸை உருவாக்கிறாங்க. குஷானாஸ்னால் அவங்க ஒரு விதமான காயின்ஸை உருவாக்கியிருக்காங்க. இன்னொன்று அதில் சில சிம்பிள்ஸ் இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் காயின்ஸ் உருவாகிருக்கு. இது பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் த்ரூ த கண்ட்ரி. நாடு முழுவதுமே கிடச்சிருக்கு பஞ்ச் பண்ணப்பட்ட காயின். எங்கே தக்ஸசிலாக இருந்து இங்கே மைசூர், இன்னும் அதுக்கு கீழே உள்ள சவுத் வரைக்கும் காயின்ஸ் எல்லாம் கிடச்சிருந்துருக்கு. சரியா. சரி, இந்த காயின்ஸில் என்ன இருக்க போகுது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு கிங்கோட அடையாளம் ஏதாவது இருந்திருக்கும், இல்லை அவரோட வெற்றி ஏதாவது ஒன்று அதில், இல்லை அவங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் ஏதாவது ஒன்று அதில் டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி. அடுத்த ஸ்டோனேஜ் அப்படிங்கிறது கற்காலம். இதுதான் பேலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக்னு 3 விதமாக சொல்லலாம். சரி, இது தோராயமாக எவ்வளவு இந்த பூமி தோன்றி எவ்வளோ நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வரலாற்று ஆய்வாளர்களாக 4600 மில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு ஹியூமனோட ஃபாசில் ஃபியூல்ஸ் எப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அது 4.2 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. அது ஆஃப்ரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டதான். அவ்வளவு மிக பழமையான ஒரு மனித படிவம் முடிக்குது. ஸ்டார்டிங்கில் மனிதர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, ஹைட் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி சின்ன பிரெயினாக தான் இருந்திருக்கு. போக மனிதனோட பரிணாம வளர்ச்சி தான் இவ்வளவு மாற்றத்தையும் உண்டு பண்ணியிருக்குது. கிட்டத்தட்ட 42 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் உருவாகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாற்றுன்னு சொல்லப்படுது. இப்போ நாம் இருக்கிறது 4th ஸ்டேஜில் இருக்கிறோம். அதான் குவாட்டர்னரி அப்படிங்கிறது. இதை 2 விதமாக பிரிக்கலாம். பிளிஸ்டோசின் அப்படின்னா ஹோலோசின் அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட இது 10,000 அப்படின்னா 12,000 இயர்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த பிளிஸ்டோசின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபுல்லாக ஐஸ் ஏஜ், பனிக்கட்டி காலமாக இருந்திருக்கு. அப்போ இருந்த கிளைமேட் கண்டிஷன்லாம் வேறு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தான் ஒரு மித வெப்பமாக இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா, இதான் ஹோலோசின் அப்படிங்கிறது. இது இப்போ ப்ரெசன்ட் டே வரைக்கும் இந்த அளவுக்கு நம்மளோட வரலாறை பிரித்து வச்சுருக்காங்க. சரிங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரியோட இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா. ஓகே, நன்றி. அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்.